இந்த பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும் ஒரு வலிமையான ஒரு நல்ல பழக்கம் ஒன்று உண்டு. என்னென்னா, ஒரு ரிசர்ச் இல்லாமல் எதையுமே டிஸ்க்ளோஸ் பண்ணுற ஹேபிச்சுவல் இன்றைக்கி இருக்க மோடிஜி அவர்களோட தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கேபினட் உறுப்பினர்களாக இருக்கவங்களுக்கு அப்படிப்பட்ட தாந்தோணித்தனமாக பேசுகிறது, அரசியல் தனமாக பேசுகிறது, அரசியல் கட்சியில் இருந்துட்டு ஆட்சியே பிடிக்க முடியலைன்னா தைரியமாக 10 கிலோ கொடுக்குறேன்னு ராகுல் காந்தி மாதிரி பேசுகிறது, இந்த மாதிரி பேச்செல்லாம் வளர்ச்சியில் அது ஒரு முக்கியமான பங்களிப்பாக இருக்குது. ரிசர்ச் மேன ஒரு அனாலிட்டிக்ஸ் இல்லாமல் எதையுமே பேசுகிறதில்ல. தொடர் நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா, அங்கே மக்களோட கொதிச்சு எழுந்தது நிகழ்வு நடக்கும்போது கூட ஜெய்சங்கர்ஜியும் அதை பற்றி ரெஃபர் பண்ணி பேசினார். ஸோ நீங்கள் ஜெய்சங்கர்ஜி வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர், அமித்ஷாஜி வந்து ஹோம் மினிஸ்டர், இவர் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர். இந்த 3 பேருக்குமே வேலிட் இன்புட் இல்லாமல் இந்த மாதிரி முத்தாய்ப்பாக ஒரு விஷயத்தை அரசியல் அதுவும் எலெக்ஷன் நேரத்தில் சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது.